எஸ்கியூஸ் மீ மேடம், அந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்துங்க. பூனாமா சொன்னாலுங்க இவங்க தான் போல இருக்கு. நீங்க இந்த பில்டிங் கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது. என்ன மாமா இது? சாரி, who are you and what's your problem? மேடம், we are government officers. இங்க வாட்டர் pH லெவல் ரொம்ப லோவா இருக்கு. இந்த வாட்டர்ல கூல் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுனா தரமா இருக்காது. அதனால இந்த வேலையை நிப்பாட்டுங்க. அது மட்டும் இல்லை மேடம், சாயில் டெஸ்ட் நாங்கள் பண்ணோம். இந்த மண்ணில் பெரிய பில்டிங் கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது. புவனம்மா அனுப்பின ஆளுங்க கச்சிதமா வேலையை பார்க்கறாங்க. பிரகாஷ், what's going on here? இதான் நீங்க பண்ண அரேஞ்ச்மெண்டா? மேம், அது வந்து ஷட் அப். இத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? Now this is a great insult to me. எதையுமே பக்காவா பிளான் பண்ணாம எதுக்காக இந்த பூஜையை அவசரமா பிளான் பண்ணீங்க? இப்போ இந்த இன்சல்ட் எனக்கு தேவையா? எல்லாமே பக்காவா. ஷட் அப். Idiot. மேம் 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 ப்ளீஸ் மேம் 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 என்னது? பக்காவா பிளான் பண்ணி தான் ஆரம்பிச்சோம். என்னாச்சு மேடம் திடீர்னு கோவப்பட்டு போறாங்க? ஒன்றும் புரியலையே. சம்திங் ராங். மேடம் வாங்க. இல்ல, ஃபேக்டரி ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? இது எல்லாமே நான் தான் சொல்லணுமா? ஏற்கனவே எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு மேடம். எல்லா ரிப்போர்ட்டுமே நமக்கு ஃபேவரா தான் மேடம் இருந்துச்சு. நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க மேடம். நான் டெல்லிக்கு அனுப்பி மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ண சொல்றேன் மேடம். தெளிவான ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் இங்க எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. மேடம், I don't need any explanation, Prakash. Do what I say. நான் சொன்னது தான். புரிஞ்சுதா? ஓகே மேடம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? அது வந்து மேடம், பார்ட்டியில் திடீர்னு தேனீக்கள் உங்களை கொட்ட ஆரம்பிச்ச போது புவனேஸ்வரி எதுக்காக உங்களை சேஃபாக கூட்டிட்டு போனாங்க மேடம்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இதுக்கான ஆன்சரை நீங்க அந்த புவனேஸ்வரி கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த ஆள் யோசிக்கிறத பார்த்தா ஏதோ டவுட் பண்றான் போல இருக்கே. அது நமக்கு நல்லதில்லை. இந்த ஆளை நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே. மிஸ்டர் பிரகாஷ் மேடம், அந்த கவிதா ராகவன் 2 பேரும் வந்திருக்காங்களா? எஸ் மேம், வந்திருக்காங்க மேம். கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். கவிதா சார் வராரு. ஜாக்லின் மேடம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா சார்? மேடம் உங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. மேடம் எங்களை எதுக்காக கூப்பிடுறாங்க சார்? தெரியல. எதுக்கு நான் உங்ககிட்ட காரணம் கேட்க முடியாதுல்ல. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வாங்க. மேடம் வந்துட்டாங்க மேடம். உள்ள வாங்க. உங்க மனசுல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க தகுதிக்கு நீங்க என்ன முறைக்கிறது சரியில்லை.
இங்க பாருங்க, உங்க அளவுக்கு நாங்க பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. நீங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு நாங்க தான் நிலைமை கொடுத்தோம், அதனால எங்களுக்கும் ஃபேக்டரியில உரிமை இருக்கு. இந்த ஊர்ல இருந்து வெளியில இருக்க உங்க கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போவ எங்க மாமா தானே உங்களுக்கு உதவியா இருந்தாரு. ஓ, அப்போ நீங்க புவனேஸ்வரி எதிர்த்துட்டு எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்க இல்லையா? உங்களை நம்பலாமா? மேடம், ஆரம்பத்திலிருந்து இந்த ஃபேக்ட்ரி இங்கே வர்றதுக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மேடம். இவங்களை சந்தேகப்பட தேவையில்லை மேடம். இவங்க நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு 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 கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு உரியாதே உரியாதே நிலத்தடி நீரை உரியாதே 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 நிலத்தடி நீரை உரியாதே. என்னது? தெரியல மேடம், யாருன்னு தெரியல. உரியாதே உரியாதே நிலத்தடி நீரை உரியாதே. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு 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 கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு. உரியாதே உரியாதே நிலத்தடி நீரை உரியாதே. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியை அகிலாமா ஆரம்பிச்சிட்டாங்க. இததான் நான் எதிர்பார்த்தேன். என்ன மாமா இது? வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு. பிரகாஷ், மேடம், என்ன இது? நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஏதோ சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இவங்க மதர் இன் லா தானே அது? ஐயோ, என்ன மாமா இது? பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம ஃபேக்டரி கட்ட விடாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு வெளியேறு வெளியேறு. இப்ப சொல்லுங்க, இவங்களை எப்படி நம்புறது? மேடம், அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மேடம். இவங்க ஆரம்பத்திலிருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தான் மேடம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சரி பாப்போம். மேடம் 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 வேண்டாம் மேடம், நீங்கள் அவங்க பக்கத்தில் போக வேண்டாம் மேடம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் மேடம். அதெல்லாம் தேவை, நானே பார்த்துக்கிறேன். உரியாது நிலத்தடி நீரை உரியாது. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு 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 கார்ப்பரேட் கம்பெனியை வெளியேறு வெளியேறு வெளியேறு. ஏனுங்கக்கா ஏனுங்கக்கா, அந்த ஜாக்சன் பட்டர்மஸ் லைட் அம்மனி வருதுங்கக்கா. பார்வதம் நினைச்சு அன்னைக்கு பேசாம இருந்த மாதிரி பேசாம இருந்துடாதீங்கக்கா. ஏடா கூடமா ஏதாவது பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த திமுறா பேசுற வாய்மூலம் டொபக்குன்னு ஒன்று கொடுத்து பல்லெல்லாம் உடச்சு போட்டுருங்க, சரிங்களா? வரட்டும்டா முருகேசா, வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடு. சரிங்க. விவசாயத்தை அழிக்காதே. எதுக்குற கொடை? ஏனுங்கக்கா, எங்கிருந்தோ வந்த தம்மனி கொடுத்தோம் கொடை பிடிக்கிறேன். நீங்க இங்க இருக்காரு, நீங்க யாரு, உங்க சாதனை என்ன? நீங்க வெயில நிக்கலாமா உங்களாக்கா? அதனால தான் நான் உங்களை கொடை பிடிக்கிறானுங்க. நிலத்தடி நீரை உரியாதே. கார்ப்பரேட் கம்பெனி வெளியேறு. கார்ப்பரேட் கம்பெனி வெளியேறு. கார்ப்பரேட் கம்பெனி வெளியேறு. கார்ப்பரேட் கம்பெனி வெளியேறு. உரியாதே உரியாதே. உரியாதே நிலத்தடி நிலத்தடி நீரை உரியாதே. ஸ்டாப் இட். என்றா ஏதோ சத்தம் கேட்டது முருகேசா. அந்த ஜாக்சன் பெட்டர்மோஸ் லைட் அம்மனி வந்து கத்துதுங்கக்கா. ஓ, இந்த மாதிரி கும்பலா கோஷம் போடுறதுனாலயோ கொடி பிடிக்கிறதுனாலயோ எதுவுமே மாறிடாது. போராட்டத்தை கைவிட்டுட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. ஆட இந்த மாதிரி கோஷம் போட்டு கொடி பிடிச்சு வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினதுனால தானே அவங்கள விரட்டி அடிச்சு இந்த நாட்டுக்கே விடுதலை கிடைச்சது. போராட்டம் இல்லாம எதுவுமே கிடைக்காதுமா. உரியாதே உரியாதே நிலத்தடி நீரை உரியாதே. இங்க பாருங்க, சரி பேசுறாங்க முருகேசா, ஆமாங்கக்கா, பேசட்டும். பேசுங்கம்மா. இந்த கிரௌட் எல்லாம் கூட்டிட்டு இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. என்ன கண்ணு, கொஞ்சம் லைட்டா மிரட்டி பாத்தியாக்கும். ஐய, ஒன்றரை மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். என்னையும் இந்த பின்னால நிக்கிற மக்கள் சக்தியையும் மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஒழுங்கா இந்த ஃபேக்டரி கட்டுற கனவெல்லாம் விட்டு போட்டு நீ எந்த ஊர்ல இருந்து வந்தியோ அந்த ஊருக்கே ஓடி போயிரு. அதான் கண்ணு உனக்கு நல்லது. இந்த ஜாக்லின்கே சவாலா? இது வரைக்கும் நான் எடுத்த காரியத்தை நான் முடிக்காம விட்டதே இல்லை. அட, இந்த மாதிரி என்ற முன்னால நின்னு உன்ன மாதிரி சவால் விட்ட எத்தனையோ பேரு இப்ப இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. ஏன் முருகேசா? ஆமாமுக்கா, காணுங்கக்கா. அந்த லிஸ்ட்ல உன் பேர் வேணாம் தான் இப்பவே சொல்றேன். ஒழுங்கா உன்னோட ஊருக்கே திரும்ப போயிரு. இது வரைக்கும் நீங்க என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ஜாக்லின் தான் யாருன்னு காட்டுறேன்.
அப்படியே கண்ணு காட்டு காட்டு. நாங்க இங்க தானே நிக்கிறோம். ஆனா சும்மா ஏன் நிக்கணும்? வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியே வெளியேறு. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியே வெளியேறு. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியே வெளியேறு. உரியாதே 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 நிலத்தடி உரியாதே 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 நிலத்தடி நீரை உரியாதே. வெளியேறு வெளியேறு கார்ப்பரேட் கம்பெனியே வெளியேறு. உரியாதே உரியாதே நிலத்தடி நீரை உரியாதே. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். வெளியேறு 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 அவனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வரானுங்க. ஜாக்சன் பெட்டர் மோஸ்ட் ஐட்டம்ல ஏதோ பிறந்த நாளுங்களா, அது இதுக்கு போராட்டம் பண்ற இடத்த வந்து கொண்டாடுறாங்க. எதுக்கு இப்ப புடவையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறானுங்க? மேடம் நீங்க சொன்ன கவர்ஸ் ரெடி. நிலத்தடி நீரை உரியாதே. Stop it. இந்த கோஷம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறீங்களா? இந்த ஊர்ல நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஃபேக்டரி வந்தா என்னோட கம்பெனில நான் உங்க எல்லாருக்கும் வேலை தருவேன். வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே அட்வான்ஸா உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன். எனக்கு இந்த மணி ஆசை வார்த்தை காட்டுறாளுங்கக்கா. அது மட்டும் இல்ல, தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லாருக்கும் புடவை வேஷ்டி எல்லாமே அன்பளிப்பா தருவேன். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த போராட்டத்தெல்லாம் கைவிட்டுருங்க. அது மட்டும் கிடையாது, என்னோட கம்பெனில ஜாயின் பண்றவங்களுக்கு அவங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி மாசம் 50,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏண்டா ராமசாமி நீ மாடா டே, அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கடா. பிரகாஷ், மேடம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகே நான் கொடுத்துறேன் மேடம். பாத்தீங்களா, உங்க பக்கம் இருந்த பாதி மக்கள் இப்போ என் பக்கம் வந்துட்டாங்க. அது அவங்க தப்பு இல்ல, அவங்களுக்கு அவ்வளவு வறுமை பாவம். அந்த வறுமைய எங்களை மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் இந்த ஃபேக்டரிக்கு அடிக்கல் கூட போடல பாருங்க, அதுக்குள்ள எத்தனை பேர் வேலைக்கு நிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் ஃபாரின்ல இருந்து வரும்போது இந்திய நாட்டை பத்தி நிறைய விஷயத்த கேள்விப்பட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வறுமை, அதுக்கப்புறம் மக்களோட அறியாமை. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிங்க இந்த நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு. நான் எல்லாரையும் குற்றம் சொல்லல, ஒரு சில பேர் நேர்மையா பிசினஸ் பண்றாங்க தான், அதுல நானும் ஒருத்தி. நீங்க பாருங்க, இந்த மக்களோட நல்லதுக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. போதும் போதும் பேசிட்டல்ல. எங்க மக்களுக்கு இலவசமா இப்படி கொடுத்தா வாங்கவும் தெரியும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கவும் தெரியும். ஆனா நம்பின ஆட்கள் இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணா எப்போ சரியான பதிலடி கொடுக்கணும்னு
இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நீ பண்றது உதவின்னு நினைச்சுக்கிட்டு தான் உன் பக்கம் வந்திருக்காங்க. துரோகம்னு தெரிஞ்சு போச்சுன்னா உன்னைய அடியோட அழிச்சு போட்டுருவாங்க. ஆமா, நீ இந்தியாவுக்கு வரும்போது நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன்ல. முக்கியமான விஷயம் உனக்கு யாரும் சொல்லல போல இருக்கு. இங்க பல மொழிகள், பல மதங்கள் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்துக்காக தாங்கன்னு எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அது போராடி வெற்றியாக்குறதுக்கு தான். அது என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியலையா? தாய்நாட்டு சுதந்திரம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சுதான் பழக்கம். ஜெயிப்போம், ஜெயிப்போம். ஆமா, நாங்க ஜெயிப்போம், நாங்க ஜெயிப்போம், ஜெயிப்போம், நாங்க ஜெயிப்போம், நாங்க ஜெயிப்போம். சொல்லிட்டல்ல. இப்ப நீதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கண்ணு. அது ஒன்றரை பாஷையில எப்படி சொல்வாங்க முருகேசா? எனக்கு என்ன கேக்குறீங்க? எனக்கு ஏபிசிடி கூட முழுசா தெரியாதுங்கக்கா. பி கேர்ஃபுல் மா ஜாக்லின். வரட்டா கண்ணு? ஹலோ, ஒரு நிமிஷம் மேடம். உங்க ஃபேமிலில இருக்க 2 பேரு ஏன் பக்கம் இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க என்னோட கம்பெனில பார்ட்னர்ஸ்னு. ஆனா அவங்க 2 பேருக்குமே தெரியாது, அவங்க என்னைக்குமே எனக்கு அடிமை மட்டும்தான். அதுக்கு என்ன பண்றது கண்ணு? நாத்து நடும்போது செடிங்களுக்கு நடுவுல ஒரு கள்ளி செடி வளரத்தான் செய்யும். வளர்ந்துட்டு போட்டோம். நேரம் வரும்போது அது வேரோட பறிச்சிட வேண்டியதுதான். கவிதா, வா போலாம். ராகவன், 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 நில்லுங்க, போகாதீங்க. எங்க போறீங்க? ஏன் சார் அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கோச்சுக்காதீங்க ராகவன். அவங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ மேடம், இனிமே எங்களுக்கு என்ன இங்க வேலை? மாமா வாங்க, மாமா வாங்க. மேடம், ராகவன் விடுங்க சார். ராகவன், மேடம், மேடம், ராகவன் கவிதாவை என்ன சொன்னீங்க மேடம்? கோச்சிட்டு போறாங்களே மேடம். அவங்க 2 பேரும் என்கிட்ட எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஃபேக்டரியில பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில அம்மா தான் முக்கியம்னு அந்த பக்கம் போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக அவங்களை கொஞ்சம் கோவப்படுத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். விடுங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க. பார்ப்போம். பி வா போலாம். ஓகே மேடம். என்ன இது? வீட்ல யாருமே இல்ல. போனு கார்லயே இருக்கு, அப்புறம் எடுத்துக்கலாம். எங்க யாரையும் காணோம். மாமா